ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. அரசியல் அப்படின்னு கருதப்படுகின்ற செய்திகளுக்குள்ள போறதுக்கு முன்னால வேறொரு முக்கியமான செய்தி சிறிதாக ஒரு நாளிதழ்ல இருக்குது. நாட்டிலேயே சரக்கு ஏற்றுமதியில முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இதை சொல்றது ஒன்றிய அரசின் தகவலாக அந்த செய்தி சொல்லுது. 2024-25 நிதியாண்டை விட 2025-26 13.7% சரக்கு ஏற்றுமதி அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப $59.1 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்த டோட்டல் அமௌண்ட், அதாவது ரூபாய் 5.1 லட்சம் கோடி சரக்குகள் இங்கிருந்து ஏற்றுமதி ஆகின்றன அப்படின்னு, தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஓராண்டுல ஏற்றுமதி ஆகக்கூடிய சரக்கினுடைய மதிப்பு 5 லட்சம் கோடி அப்படின்றது செய்தியாக இருக்கு. இது தவிர இன்னொரு அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அடுத்த செய்தி, மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில தொடர்ந்து 3வது ஆண்டுகளாக எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏற்றுமதியில தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்தியாவில் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறது அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. ஏப்ரல் 2023 இருந்து மார்ச் 2026 வரைக்குமான 3 நிதி ஆண்டுகள், அதாவது ஏப்ரல் 23 டு மார்ச் 24, ஏப்ரல் 24 டு மார்ச் 25, ஏப்ரல் 25 டு மார்ச் 26, 3 நிதி ஆண்டுகள்ல எலக்ட்ரானிக் குட்ஸ் ஏற்றுமதியில தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகித்திருக்கிறதாக சொல்றாங்க. இந்த சரக்கு ஏற்றுமதி முதல்ல பார்த்தோமே, சரக்கு ஏற்றுமதி அது 2021-22 அந்த நிதியாண்டுல 8.5% தமிழ்நாட்டினுடைய பங்கு இந்திய சரக்கு ஏற்றுமதியில தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு 8.5% இருந்தது. 25-26 13.5 இருக்கு. அதுலதான் முதலிடத்தை பெற்றதாக இருக்கு. மொத்த ஏற்றுமதி மதிப்புல, அதாவது இந்த ஆண்டு ஏற்றுமதி எவ்வளவு வளர்ந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 13.5% வளர்ச்சி, முந்தின ஆண்டை விட அடுத்த ஆண்டு 13.5% வளர்ச்சின்னு பார்க்கும்போது முதலிடம். மொத்த ஏற்றுமதி மதிப்பு இருக்குல்ல, அதாவது டோட்டலாகவே எவ்வளவு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு, அதுல தொடர்ந்து இது 3வது இடத்திலேயே தான் இருக்கு. குஜராத், மகாராஷ்டிரா ரெண்டும் முன்னால இருக்கு. ஆனால் என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் ஆதி காலத்துல ஏற்பட்ட வளர்ச்சி, ஸ்ட்ராங் பவுண்டேஷன், அதனால அந்த ரெண்டும் முதல்ல இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் வளர்கின்ற வளர்ச்சி விகிதம் தமிழ்நாட்டுல தான் அதிகமாக இருந்திருக்குங்கிறது அதுல இருந்து புரியுது. இதற்கெல்லாம் என்ன காரணம், யாருடைய நிர்வாகம் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நிர்வகித்தவர்கள், அவர்கள் சார்ந்த கட்சியினர் மக்களிடத்துல முழுமையாக எடுத்துட்டு போக தவறிவிட்டார்கள். அதை தாண்டி வேறு ஏதோ மக்களுடைய மனசுல நின்று விட்டது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. என்னுடைய நண்பர் ஒருவர் தினமும் குட் மார்னிங் மெசேஜோட ஒரு மேற்கோள் காட்டுவாருன்னு நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன். அவர் இன்னைக்கு அனுப்பியிருக்கிறது, எவ்ரிதிங் யூ see and hear is not always right அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றும் கேட்கின்ற ஒவ்வொன்றும் எப்போதும் சரியாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. எதனால? தேர்தல் காலத்துல போட்டியிடும் முதலமைச்சர் வேட்பாளர்கள்ல மு.க. ஸ்டாலின் தான் சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர்னு நினைச்சேன், கேட்டேன், பேசினேன், பார்த்தேன். எல்லாவற்றிலும் எனக்கு தோன்றிய உணர்வு, கருத்து, முதலமைச்சராக இவர் தான் சிறந்த, எம்.கே. ஸ்டாலின் தான் சிறந்த முதலமைச்சர் வேட்பாளர்னு தோன்றியது. அதுல எனக்கு ஒரு பிள்ளையும் நேர்ந்ததாக நான் நினைக்கல. எவ்ரிதிங் யூ see and hear is not always rightன்னு சொன்னதுக்கு எது பொருந்ததுன்னு பார்த்தா, 2019, 2021, 2024 எல்லாம் வெற்றியை ஈட்டிய இந்த கூட்டணி இப்போதும் வலிமையாக இருக்கிறது. வலிமையான கூட்டணின்னா திமுக கூட்டணி தான் அப்படின்னு நினைச்சது, பார்த்தது, கேட்டது, அது எல்லாம் தான் பொய்யாயிடுச்சு. அதுலதான் அந்த கூட்டணி இறுக்கமாக வலிமையான கூட்டணியாக இல்லை. அது தளர்ந்த
உருண்டோடுகின்ற கூட்டணியாகத்தான் இருந்திருக்குது அப்படிங்கிறது ரிசல்ட்டுக்கு பிறகுதான் புரியுது. ஆக அந்த நண்பர் அதைத்தான் சுட்டி காட்டுறாராங்கிறது எனக்கு தெரியல. பட் ஓகே, எம்டி சீட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ராங் கம்பெனி அப்படின்றதையும் அவர் நேற்று முன்தினமோ அனுப்பியிருந்தாரு. எம்டி சீட்ஸ் ஆர் பெட்டர் தேன் ராங் கம்பெனி அப்படின்னு இருந்தாரு. ரைட், அதையும் யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் திருமாவளவன் சொன்னது திரும்ப திரும்ப சர்ச்சை ஆகுது. அவரு தவேக தலைமையில கூட்டணின்னு ஒண்ணு இன்னும் அமையவில்லை, அமைச்சரவையில இடம்பெறுவதாலேயே நாங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்று பொருள் அல்ல, அந்த கூட்டணியே முடியல, கூட்டணியே இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சிகள், தோழமை கட்சிகளுக்கான கூட்டம் நடந்தது, பட் எந்த ஷேப்புக்குள்ளேயும் அது வரல. அப்படி இருக்கும்போது கூட்டணியே ஒன்று ஃபார்ம் ஆகாத போது நாங்க எப்படி தவேக கூட்டணிக்குள்ள இருக்கோம்னு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு தர்க்க நியாயத்தோடு ஒரு கேள்வியை திருமாவளவன் முன்வைக்கிறார். அதுல ஒண்ணும் இல்ல, நம்ம அமைச்சரவையில சேர்ந்துட்டாலே கூட்டணியிலேயே சேர்ந்த மாதிரி தானே அப்படிங்கிற உணர்வுல நானும் அப்படித்தான் பேசிட்டு இருக்கிறேன், அவரும் அப்படிதான் இருக்கணும். ஆனா டெக்னிக்கலா கூட்டணின்னு ஒன்று அங்கு ஃபைனலைஸ் ஆகாத போது நம்ம எப்படி அந்த கூட்டணியில இருக்கோம்னு சொல்ல முடியும்? திமுகவோடு எங்களுடைய நட்பும் உறவும் தொடர்கிறது அப்படின்னும் சொல்றாரு. அமைச்சர் வன்னியரசிட்ட ஊடகங்கள் கேட்கும் போது, ஊடகங்களோட டைட்டில் கார்டை வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க எப்படி பதில் சொல்றது? அப்படி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு ரொம்ப சரியான ஒரு பதிலை ஊடகங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. அதுவும் ரொம்ப சரியான பதில், அதுதான் சரியான பதில்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவர் அதை சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு ரியாக்ஷன் கேட்கிறாங்க மீடியால. அது பார்த்து உறுதியாக தெரியாமல் அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்பி அவங்க புரிந்து கொண்ட விஷயங்களை வச்சு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அதன் அடிப்படையிலேயே பதில் சொல்ல போகும்போது சில சமயங்கள்ல அது நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக கேட்கிற கேள்விக்கு கூட பதில் சொல்ற மாதிரி ஆயிடும். அதனால நோ கமெண்ட்ஸ். இந்த கேள்விக்கு பற்றி நீங்க கேட்ட கேள்வியினுடைய உள் பொருள் பற்றி நான் இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை, நான் அறிந்த பிறகு நாளைக்கு பேசுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சில கேள்விகளை தவிர்க்கலாம். ஆனா அப்படி யாரும் தவிர்க்கிற மாதிரி தெரியல. ஒண்ணு மீடியாவே தவிர்க்கிறாங்க, அல்லது மீடியால ஏதாவது ஒண்ணு பேசி சிக்கிக் கொள்கிறார். அதுல வன்னியரசு எடுத்த முயற்சி சரியான பதில் அப்படின்னு நினைக்கிறேன். ஊடகங்களுடைய டைட்டில் கார்டை வச்சுக்கிட்டு நீங்க கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா டைட்டில் கார்டோ உண்மையிலேயே முழு பேட்டியையோ பார்த்துட்டு மாணிக்கம் தாக்கூர் பதில் சொல்லியிருக்கிறாரு திருமாவளவனுக்கு. குழப்பம் எல்லாம் தேவையில்லை, அமைச்சரவையில சேர்ந்துட்டாலே அது ஒரு விதமாக கூட்டணியில சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு தான் பொருள், இதுல எந்த குழப்பமும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அப்படி வேறு சில தவேக ஆதரவாளர்கள், தவேக கூட்டணியை சார்ந்தவர்களும் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது திருமாவளவன் ஏன் அவர் டெக்னிக்கலா கரெக்டா சொல்லியிருக்காருன்னு நான் சொல்றேன்ல, அவர் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. அவர் தவேக கூட தான் இருக்காரு, தவேக கூட்டணியில தான் இருக்கிறாரு, டெக்னிக்கலா அப்படிதான் இருக்கிறாரு. டெக்னிக்கலா அதை இன்னும் ஃபைனலைஸ் ஆகல அப்படின்னு தான் சொல்றாரே தவிர அவர் இந்த பக்கத்துல இருக்கிறதாக அல்லது அங்க ஒரு கால் இங்க ஒரு காலாக இருக்கிறார் என்றோ பொருள் இல்லை அப்படின்னு நான் நம்புறேன்ல. ஆனா அந்த மாதிரி கூட அவர் கூட இருக்கிற அமைச்சர்கள், அது கூட இருக்கிற கட்சிகள், அவர் ஆதரிக்கிற அமைச்சரவையில இருக்கக்கூடிய சில அமைச்சர்களோ அல்லது அந்த கூட்டணியில இருப்பதாக தவேகாவோடு அமைச்சரவையில பங்கேற்கிற ஒரு கட்சியோ அந்த நம்பிக்கையில இருக்கிறதாக தெரியல. மாணிக்கம் தாக்கூருடைய கருத்துக்கள் அல்லது அவரை போன்ற வேறு சில நண்பர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள் அப்படித்தான் அந்த நம்பிக்கையின்மையை தான் வெளிப்படுத்துகிறது. தேவையில்லாம குழப்புறாரு அப்படின்ற ஒரு உணர்வை அவர்கள் ஷேர் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே அவர் தேவையில்லாம குழப்புறாருன்னு எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் டெக்னிக்கலாக அதை இன்னும் சரியாக நீங்க டியூன் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கணும். அல்லது வேறு சில காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அடுத்தடுத்த செய்திகள் பல்வேறு விதமான ஊகங்களுக்கு இடம் கொடுக்குது. புசி ஆனந்த் அவர் ஆனந்த் விழுப்புரம் மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரு. அவர் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஆய்வு செய்ய போறாரு. ஆனா கூட்டணியில் இருக்கக்கூடிய திண்டிவனம் எம்எல்ஏ அமைச்சராக இருக்கக்கூடியவர் வன்னியரசு அந்த ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அவருக்கு ஏற்கனவே முன்கூட்டியே தீர்மானித்த நிகழ்வுகள் எதுவும் இருந்ததான்னு தெரியல. ஒருவேளை அவர்கிட்ட வர முடியாதுங்கிறத சொல்லியிருக்கலாம். ஆனா மயிலம் அதிமுக சி.வி. சண்முகம், திருக்கோவிலூர் அதிமுக பழனியப்பன் 2 எம்எல்ஏவும் வரல. அதிமுகவிலிருந்து 2 எம்எல்ஏக்கள் அந்த ஆய்வு கூட்டத்துக்குள்ள பங்கேற்கவில்லை. விழுப்புரம் திமுக எம்எல்ஏ லட்சுமணன்
வானூர் திமுக எம்எல்ஏ திராவிடமணி அவங்க 2 பேரும் அதே ஆய்வு கூட்டத்துல பங்கேற்கவில்லை. கலந்து கொண்டவங்க யாருன்னு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 2 எம்எல்ஏக்கள், செஞ்சி எம்எல்ஏ, விக்கிரவாண்டி எம்எல்ஏ கணேஷ்குமாரும் சிவகுமாரும் கலந்துட்டு இருக்கிறாங்க. ஆக இப்ப தாவேக்கவோட நெருக்கமாக பாமக தான் இருக்கா. பாமக கூட்டணியில இல்ல, வெளியில இருந்து ஆதரவும் இல்ல. ஆனா அந்த அமைச்சர்கள் இந்த ஆய்வு கூட்டத்துல பங்கேற்கிறார்கள். திமுக பங்கேற்கவில்லை, அது தனியாக வச்சுக்குவோம். விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கவில்லை. அது வேறு நிகழ்வுகள் காரணமாகவா இல்ல பாமக எம்எல்ஏக்கள் வரும் இடத்துல அங்க போய் சேர்ந்து இருக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களா தெரியல. அது ஒரு பக்கம். ஆனா தவேக கட்சிக்குள்ளேயே நிர்மல்குமார் போன ஒரு கூட்டத்துல மதுரையில சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் காலதாமதமாக வருகிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. எப்படி அவங்க 2 பேரும் காலதாமதமாக வந்தாங்கிறது தெரியல. இவர் சீக்கிரமாகவே போயிட்டாரா, இல்ல இவர் சரியான நேரத்துக்கு நிர்மல்குமார் போயிருக்காரு, ஆனா அவங்க 2 பேர் வரல. விருதுநகர்ல ஒரு கூட்டத்துல 2 பெண் அமைச்சர்கள், கீர்த்தனாவும் இன்னொரு ஜெகதீஸ்வரி ஐ திங்க், அவங்களுக்குள்ள ஒரு டக் ஆஃப் வார் நடக்குது. அதுவும் பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரிகிறபடி நடக்குது. அது தவிரவும் ஆங்காங்கே மாவட்ட செயலாளர் வரல அல்லது அமைச்சர் வரும்போது அவர் இல்லை அப்படின்னு ஏதோ செய்திகள் இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு புதிதாக இருக்கிறார்கள், அதனால ஒரு ஒழுங்குக்குள்ள அது வரல, அல்லது யார் ஒழுங்கு செய்வது அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. முன்னால மாதிரி ரசிகர் மன்றம் அல்லது மக்கள் நற்பணி மன்றமாக மட்டும் இருந்ததுன்னா ஆனந்த் சொன்னா உடனடியாக நடந்துரும். இப்போ பல்வேறு சக்திகள் உள்ள இருக்கு. செங்கோட்டையன் தரப்புல இருந்து நிறைய பேரை உள்ள கூட்டு வராரு, ஆதவ் சிலரை கூட்டு வராரு, அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறதுனால ஒருவேளை ஒரு கோஆர்டினேஷன் இல்லையோ அப்படிங்கிற உணர்வு வருது. அது தவிர நடக்கிறது அதிகாரிகள் இது போன்ற ஆய்வு கூட்டங்கள்ல அப்செட் ஆகுறாங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தி. இதே விழுப்புரம் கூட்டத்துல தவேக நிர்வாகிகள், அதாவது அரசு பொறுப்புல இல்லாதவர்கள், எம்எல்ஏக்களாக இல்லாதவர்கள் அல்லது வேறு அரசு பொறுப்புகள்ல வாரியம் அந்த மாதிரி இல்லாதவர்கள், அவங்க கலந்து கொள்றாங்க. அரசு பொறுப்புல இல்லாதவர்கள் கலந்து கொள்கிறார்கள்ங்கிறது ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு அதிகாரிகளுக்கு. அப்படின்னு அது கட்சிக்கும் ஆட்சிக்கும் இடையில உண்டான கோட்டை அழிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்களுக்கு கொடுக்குது. அப்படி நடந்ததுன்னா அதிகாரிகளால செயல்படுவது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு பணியாக போயிடும் அப்படிங்கிறது அதுல ஒரு முக்கியமான இடமாக இருக்கு. இது தவிர இன்னும் ஒரு போக்கு இருக்கு, அந்த போக்கையும் ஷேர் பண்ணிட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். பலர் முன்னிலையில அரசு பள்ளி மாணவியை அவமானப்படுத்தின அமைச்சர் கீர்த்தனா மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு புகார் மனு கொடுத்திருக்குது. குழந்தை பாதுகாப்பு சட்டங்களை மீறி குழந்தையினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தியதாகவும் திமுக குற்றம் சாட்டுகிறது. அதுல அது தனி, அதை பற்றி எல்லாருமே மீடியால பேசியிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக குழந்தைகள் நலனை தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அது தொடர்பாக ஏதாவது செய்துதான் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அவங்க இந்த சில காலமாக ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக சமூகத்துல என்ன விதமான மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளாமலேயே ஒரு மூடுண்ட சமூகத்தின் பிரதிநிதியாக சிலர் இருக்கிறாங்க. அதுதான் அந்த சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம்ல, சென்சிட்டிவிட்டி இல்லாம, சென்சிட்டைஸ் ஆகாம, அந்த மாற்றங்களின் ஊடாக மாற்றங்கள் என்னங்கிறத புரிந்து கொள்ளாத நிலையில மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான விழிப்புகளாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்வி இந்த மாதிரி ஏரியாக்கள்ல நடக்கக்கூடிய மாற்றங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகத்துல விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மனிதர்கள் தொடர்பாக வெவ்வேறு பெயர்களை, அதாவது பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற பெயர் தான் அதுக்கு முன்னால இருந்த பல்வேறு பெயர்களுக்கு சப்ஸ்டியூட்டா இடம்பெற தொடங்கி இருக்கிறது. இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குல்ல சமூகத்துல, அந்த மாற்றங்களை உணராதவர்களாக பலர் இருக்கிறாங்க. அந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களா கீர்த்தனா அப்படிங்கிறதும் தெரியுது. அவங்க அரசு பள்ளி மாணவியை அவமானப்படுத்தியதாக குற்றச்சாட்டு இருக்கு.
அவமானப்படுத்தி இருக்கிறோம்ங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்தா தானே அவங்க அதுல இருந்து விடுபட முடியும், அல்லது அவங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அவமானப்படுத்தியதாகவே அவங்களுக்கு ஒரு உணர்வு இல்லை. அவங்க வந்து இந்த எதிர்ப்புகளுக்கு எல்லாம் அவங்க பதில் சொல்றாங்க. அந்த பதில் சொன்னதுலயும் கூட நானும் அரசு பள்ளி மாணவிதான், நானும் இங்க வந்து கார்பரேட் செக்டருக்கு போய் இங்கிலீஷ் தெரியாம கஷ்டப்பட்டேன், நான் பேசிய இங்கிலீஷை கேலி பண்ணாங்க, அதுக்கப்புறம் நான் இப்போது இப்படி இருக்கேன் அப்படின்னு வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது இல்ல இஷ்யூ. பிறருடைய உணர்வுகளை காயப்படுத்துவது அப்படிங்கிறது, நம்ம சொற்கள் வந்து இன்னொருவரை காயப்படுத்தி விடக் கூடாதுங்கிற எச்சரிக்கை உணர்வு நமக்குள்ள இருக்கா? ஒரு தனி மனிதனாக, சமூகத்துல ஒரு பகுதியாக ஒரு தனி மனிதருக்கே அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் அவசியம் என்ற நிலைக்கு சமூகம் மாறிட்டு இருக்கும் போது, அமைச்சர் போன்ற பொறுப்புகள்ல இருக்கிறவங்க தங்களுடைய நடவடிக்கைகள்ல இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனே அவர் ஆட்சியில இருக்கும்போது இந்த அமைச்சர் அப்படி இருந்தாரு, அவர் பேசியது சரியா, இவர் பேசியது சரியான்னு சிலர் கிளம்பி வருவாங்க. அவங்க மேல எல்லாம் தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல, அல்லது அதை உணர்த்தி இருக்கிறாங்கல்ல. அது போலத்தான் இதுவும் உணர்த்துவதற்கு யாராவது முன்முயற்சி எடுக்கணும்ல. அப்படி முன்முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து ஒரு கன்விக்ஷன் இருக்கணும்ல. அது எல்லாம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல உண்டான கேள்வி. ஏன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில புலமை இல்லைன்னு இவங்க சொல்றாங்கன்னு பேசிட்டு இருக்கிற போதே, உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னொரு பக்கத்துல இன்ஜினியரிங் பட்டதாரிகள் பாதி பேருக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அர்த்தம்? இந்த திறமை இல்லை, படிச்ச மாணவர்களுக்கு திறமை இல்லை அப்படின்றது எங்க இருக்கு? நான் நேற்று வந்து என்னுடைய பகுதியில வேலை செய்த ஒரு வைஃபை ஒர்க் பார்த்துட்டு இருக்கிற ஒரு தம்பியை பார்த்து கேட்டேன், நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்க, இந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்களே, என்ன படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவரு BA எக்கனாமிக்ஸ்னு சொன்னார். நான் கேட்கும் போது எனக்குள்ள இருந்த உணர்வு என்னன்னா, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து கடுமையாக ஏராளமான பேர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை, அவங்க வந்து இது போன்ற குறைந்த சம்பளத்துக்கு பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்னு ஒரு பொது கருத்து நம்ம மனசுல, நம்ம மூளைக்குள்ள திணிக்கப்பட்டிருக்குது இல்ல. அது உண்மையாக இருக்கலாம், ஆனா அப்படி ஒரு கருத்து இருக்குல்ல. அதே மாதிரி இவரும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் சொல்லுவாருன்னு நினைச்சுதான் நான் கேட்டேன். அவர் எனக்கு சொன்ன பதில் வந்து BA எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட திரும்பவும் கேட்டேன், நானும் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான், நான் காமர்ஸ் தான் படிச்சேன், ஆனா இப்போ நீங்க பாக்குற மாதிரி டெக்னாலஜி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு யாரையும் சொல்லி கொடுத்தா கூட எனக்கு மனசுல பதிய மாட்டேங்குது. என்னுடைய எண்ண ஓட்டம் வந்து இந்த டெக்னிக்கலான விஷயங்களை உள்வாங்கிக்கிறதுக்கு சங்கடப்படுது, நீங்க எளிதாக கத்துக்கிட்டீங்களே எப்படின்னு கேட்டேன். அவரு சொன்ன பதில் இன்னும் பிரமாதம். ட்ரைனிங் கொடுத்தாங்க சார், அவங்களுக்கு ஒரு நிறுவனத்தின் பெயரை சொல்லி அந்த நிறுவனத்துல ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த அவங்களுடைய தேவைகள் என்னங்கிறது தெரியும்ல சார், வைஃபை கனெக்ஷன் இன்ஸ்டால் பண்றது எப்படி, திரும்ப அதுல ஃபால்ட்டா இருந்தா ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறது, எங்க ஃபால்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி போன்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதை கவனிச்சிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. அது போக அது எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு சார், எந்த எக்யூப்மெண்ட் எங்க பயன்படுத்தணும்னு தெரிஞ்சா போதும் சார், பெரிய வித்தை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சு, அவர் சொன்ன பதில் எனக்கு கன்வின்ஸ் ஆயிருந்தது. ஆனா இப்படி ஒரு டெவலப்மெண்ட் ஓடிட்டு இருக்குங்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான் அல்லது அதுல டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இல்லை. ஆர்ட்ல படிச்சவங்களும் இந்த வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு வந்தது. அதனால இந்த அமைச்சர் வந்து இன்ஜினியரிங் பட்டதாரிகள் பாதி பேருக்கு திறமை இல்லை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில புலமை இல்லை அப்படின்லாம் அமைச்சர்கள் சொன்னா அது யாருடைய பொறுப்பு? போன ஆட்சியில இருந்தவங்க இதெல்லாம் வளர்க்கவில்லை அப்படின்னு சொல்ற நோக்கத்தோட மட்டுமே தான் இந்த பிரச்சனைகளை அணுகணுமா? இப்போ அப்படி உண்மையிலேயே அப்படி இருந்ததுன்னா அவங்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறதை பற்றி ஆக்கப்பூர்வமாக சொல்லணுமா, இல்ல ஒரு அவர்களை வந்து கொஞ்சம் அவங்களுடைய தன்னம்பிக்கையை சிதறடிக்கிற மாதிரி we are useless அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை, ஒரு குற்ற உணர்வை அவர்களுக்குள்ள விதைக்கிற மாதிரி பேசணுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக எழுகிறது. அப்படி ஒரு உணர்வை இளைஞர்கள் மத்தியில ஏற்படுத்தாமல், மாணவர்கள் மத்தியில ஏற்படுத்தாமல், பட்டதாரிகள் மத்தியில ஏற்படுத்தாமல் அவர்களை வளர்ப்பது எப்படி அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது ஹவு சில்ட்ரன் லேர்ன் தான் டைட்டில் நினைக்கிறேன். ஒரு மாணவர் குழந்தைகள் எவ்வாறு கற்றுக்கொள்கிறார்கள்னு ஒரு கல்வியாளர் எழுதிய புத்தகம் இருக்குது. அதுல குழந்தைகள் தப்பாக சில விஷயங்களை சொன்னா, என்ன சொல்ற, நீ சொல்றதெல்லாம் தப்பு, இதை இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு அவங்களை
இந்த மாதிரி சொல்லி அவர்களை திருத்தக்கூடாது. அவங்க தப்பா சொன்ன வார்த்தையை சரியாக நீங்க 2-3 தடவை சொல்லி கரெக்டா கரெக்டா அப்படின்னு அந்த சரியான வார்த்தையை சொல்லி அவங்க மனசுல பதிய வச்சுட்டீங்கன்னாலே அடுத்த முறை அவங்க சரியான முறையில அவங்க சொல்லுவாங்க. நீ சொன்னது தப்பு, நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி குழந்தையை வளர்ப்பது சரியில்லை. குழந்தைகள் அப்படி கற்றுக்கொள்வதில்லை. அவங்க நீங்க சரியாக சொன்னாலே அவங்க சரியான விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள்னு அந்த நூல்ல படித்தது நினைவுக்கு வருது. ஆத்தர் பெயர் கூட மறந்துட்டேன். தாமஸ் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெயர். இதுதான் முக்கியமான விஷயமாக தெரியுது. அது தவிர பொலிட்டிக்கலா பல விஷயங்கள் சொல்றாங்க. அதுல அதிமுக பொதுச் செயலாளர் சொன்ன ஸ்டேட்மெண்டோட நான் நிறைவு செய்யலான் இருக்கிறேன். அனுபவம் இல்லாதவர்கள் ஒன்று கூடி மடம் கட்டுவது போல தேவைக்கு ஆட்சி அமைஞ்சிருக்குது, கடிவாளம் இல்லாத குதிரை போல ஆட்சி தரிகட்டு ஓடுகிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அது அப்படித்தான் இருக்கா இல்லையாங்கிறத அவங்க பார்வைக்கு விட்டுருவோம். பட் அவர் சொல்றதே இது ஒரு கருத்தாக சொல்கிறார் அப்படின்றதோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இன்னொரு வீடியோல இன்றே பார்க்கலாம் அல்லது நாளைக்கு பார்க்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.